திருவாரூர் மாவட்டம் வேலங்குடியில் விளைநிலங்களில் பதிக்கப்பட்ட ONGC எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதில் இருந்து கழிவுநீர் வெளியேறியதால் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட உளுந்து பயிர்கள் கருகியுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில் தேவா. திருவாரூர் மாவட்டத்திலே 1,35,000 ஹெக்டேர் நிலங்கள் விவசாய நிலங்கள் இன்றைய தினம் விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. போதிய நேரத்திலே கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் கிடைக்காத நேரத்தினாலும் கூடுதலாக மழை பெய்து விவசாயம் அழியும் சூழ்நிலை ஏற்பட்டு விவசாயிகள் விவசாயமே செய்ய முடியாமல் மாற்று வழி என்ன என்று யோசிக்கும் நிலையிலே இந்த பகுதி விவசாயிகள் உள்ள நிலையிலே இந்த ONGC குழாய்கள் உடைப்பு மேலும் விவசாயிகள் மத்தியிலே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. 400 இடங்களுக்கு மேலே இந்த ONGC குழாய்கள் பதிக்கப்பட்டு அதற்கான சோதனைகள் நடைபெற்று ஆங்காங்கே குழாய்கள் பதிக்கப்பட்டு குழாய்கள் மூலம் கழிவுநீர்கள் மற்றும் ஆயில்கள் கேஸ்கள் 3-4 பிரிவுகளாக செல்கின்றன. அதிலே கழிவுநீர் உடைந்து வந்ததுதான் இந்த திருவாரூர் அருகே உள்ள வேலங்குடியிலே இந்த பயிர்கள் கருகி இன்றைய தினம் விவசாயிகளை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதிலே தலையிட்டு உடனடி பராமரிப்பு பணிகளை இதை செய்ய வேண்டும். அதேபோல விவசாயிகள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதியிலே உள்ள குழாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் திருவாரூரிலிருந்து செய்தியாளர் செந்தில் தேவா.